ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சில நேரம் நமக்கு பெருசாக காரணமே தெரியாது. ஆனால் நமக்கு ஏதாவது சாப்பிடணும் போல தோணும். அதுவும் இனிப்பு சாப்பிடணும் போல தோணும். அப்படி எனக்கு இன்றைக்கி தோணும் தான் ஸ்வீட் பொங்கல். உடனே கிச்சனுக்கு போய் தேவையான பொருட்களை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் மலண்டு வாங்க. ஒரு குக்கரில் 1 கப்பு ஜீரக சம்பா அரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்க அந்த கப்பில் பாதி அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1க்கு 3ங்கிற அளவில் தண்ணி ஆட் பண்ணி அது கூட பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 4 ஏலக்காவை எடுத்து க்ரஷ் பண்ணி தோல் நீக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெல்லத்தை இடித்து 1.5 கப்பு எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைங்க. வெல்லம் கொஞ்சம் கரைஞ்சா போதும். குக்கரில் விசில் போனதுக்கப்புறமா இந்த ரைஸை கொஞ்சம் லைட்டாக பரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நாம் மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் போட்டு அதில் முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா கோல்டன் கலர் வர்ற மாதிரி வறுத்துக்கோங்க. அதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற நாம் ஸ்வீட் பொங்கலோட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஏலக்காவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் வச்சு நெய் லேசாக மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ண வேண்டியதான். இப்போ நம்மளோட ஸ்வீட் பொங்கல் நல்லா க்ரீமியாகவும் மணமாகவும் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.